ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரூச்சஸ்லேயே கட் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். யார் யாருக்கெல்லாம் வந்து என்னோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள். அதுக்கான மெட்டீரியல்ஸும் நீங்கள் வந்து எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிசைனுக்கு நம்ம வந்துட்டு இப்போ நான் ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு டிசைன் போட்டு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இதை வந்து சால்ரின் கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த டிசைனை வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் செயின் கொடுத்துட்டு ஜிக்ஸாக் கொடுத்துக்கணும். இது வந்து ஆரி பண்ணவங்களுக்கு தெரியும். ஆரி பண்ணாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் அந்த அவுட்லைனில் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் நார்மல் த்ரெட்டையே இருக்குது பார்த்திங்களா, அந்த நார்மல் த்ரெட்டையே கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கிட்ட வந்துட்டு அதாவது நீங்கள் கட் ஒர்க் பண்ண அந்த கேப்புக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ட்ரா பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ட்ராயிங்லேயே ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நார்மல் த்ரெட்லேயே நீங்கள் பண்ணாலே அதுவே நல்ல க்ரிப்பாக இருக்கும். அது பண்ணும்போது எம்மிங் மாதிரி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டவுட் இருக்கவங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம். சால்ரின் வச்சு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே மேலே வந்துட்டு இந்த டியூப் பீடை கொடுத்து வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 4 டியூப் பீடு கீழே வந்து ஒரு 4. எப்போவுமே அந்த டியூப் பீட் கொடுக்கும்போது ஒரு ஸ்டெப் கீழே அந்த மாதிரி கொடுப்போம் பார்த்திங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப் வர மாதிரி இருந்தால் தான் அதனுடைய லுக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலேயும் இதே மாதிரி 4 இது லைன் பை லைன் அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழேயும் அதே மாதிரி கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற கிறிஸ்டல் பீட்ஸு அது வந்துட்டு 3 கீழே ஒரு 3, நடுவில் ஒரு 3, அதுக்கு மேலே ஒரு 3. ஸோ அந்த மாதிரி ஒரு சுகர் பீட் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா மேலே ஏறுற மாதிரி இருந்ததுன்னா ஆப்போசிட் சைடில் கீழே இறங்குற மாதிரி இருக்கணும். இது வந்து நீங்கள் வீடியோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பொசிஷனில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேட்டர்ன் வந்து எதுலலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் கொடுக்கலாம், பேக் நெக்கில் கொடுக்கலாம். ஓகேங்களா, பேக் நெக்கில் வந்து கொடுக்கும்போது இது வந்து நீங்கள் சென்டரில் கொடுக்கலாம். அதாவது யூ ஷேப் நீங்கள் வந்துட்டு பா நெக் மாதிரியோ போட் நெக் மாதிரியோ அந்த மாதிரி நெக் கொடுக்கும்போது இது கீழே வந்து ஒரு ஷேப்பு இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மேலே கார்னர்லேயே வந்து நெக்கிட்டேயே கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஸ்லீவில் 2 பக்கம் நம்ம கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். இது கீழே வந்து நம்ம ஆரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுப்போம், அதாவது நெட்டு கிளாத்து கொடுப்போம். அந்த மாதிரியும் நீங்கள் நெட்டு கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளெயினாகவே எனக்கு ஸ்கின் தெரியட்டும், ஸ்கின் தெரிஞ்சால் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் கொடுக்க போகிற அந்த கிறிஸ்டல் பீட்ஸ் எல்லாமே சாரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நாங்கள் ரெட்டு கொடுத்துருக்கோம், மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கொடுத்துருக்கோம். ஒரு சைடு மட்டும் எல்லோ மேலே, கீழே ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் வந்து ரெட் கலரில் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சொன்னேன் அந்த எல்லோ கலர். ஸோ கீழே வந்து ரெட்டு, மேலே வந்து எல்லோ. அதுக்கு 2 சைடு பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த இது கொடுத்துருப்போம், அதாவது சின்ன ஃப்ளார் மாதிரி. இது வந்து கோல்டன் கலரில் இருக்கிற ஒரு கப் ஷேப்பில் நம்மள்கிட்ட இருக்கிற அவைலபிள் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா. ஸோ அது வந்துட்டு இந்த 2 சைட்லேயும் ஃப்ளார்ஸ், அது குட்டி ஃப்ளார்ஸாக. ஸோ 7 ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இது நீங்கள் கண்டிப்பாக ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு இது ஒரு நியூ பேட்டர்னாக இருக்கும். எல்லாருமே ஷெல்ஸ் வச்சு கிளாத் வச்சு, அதாவது நெட்டு கிளாத்தோ இல்லை சாட்டினோ கான்ட்ராஸ்ட் கலரோ அந்த மாதிரி கொடுத்து எல்லாம் ஒர்க் பண்ணுறதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு கட் ஒர்க் பண்ணதுலேயே ப்ரூச்சஸ்லையும் கட் ஒர்க் பண்ணி எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சரி இந்த வீடியோ உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் ரெசின் கிளாஸ் எடுக்கிறேன், ஆரி கிளாஸ் எடுக்கிறேன், ப்ரூச் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வேணுமோ, மெட்டீரியல்ஸ் வேணுமோ நான் கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. இதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ நான் வந்து கரண்ட்டாக இருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எந்தெந்த மெட்டீரியல் உங்களுக்கு பர்டிகுலராக வேணுமோ அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு கேளுங்க. நம்மளோட இந்த ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் பார்த்திங்கன்னா 60 ப்ரூச்சஸ் நம்மக்கிட்ட கவர் ஆகும். ஓகேங்களா, இந்த 60 டைப்ஸ் ஆஃப் ப்ரூச்சஸில் நான் வந்து ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து ப்ளவுஸ் ஒர்க் வரைக்கும் எல்லாமே நம்மளோட கிளாஸில் கவர் ஆகும். ஸோ இந்த கிளாஸை நீங்கள் வந்து கற்றுக்கணும், என்னோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுனால என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.